அனைவருக்கும் வணக்கம். இந்த மகாவதார அறக்கட்டளைக்கு மாபெரும் நன்றி. வணக்கம். பத்ரி சார் அவர்களுக்கு வணக்கம். ரங்கநாத சார் அவர்களுக்கு வணக்கம். நம்ம பஜனையப்பன் சார் அவர்களுக்கும் வணக்கம். இங்க அமர்ந்து இந்த பொறுமையாக இந்த தியானத்தில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கம், பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார் சொல்ற மாதிரி ஒரு பெரிய அளவுல எனக்கு பேச தெரியாது. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் பேச பழகிறேன். அதாவது கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு இருக்கேன். பட் ஆனால் எங்கேயும் நான் பேசி இந்த மாதிரி லெக்சர்லாம் நான் கொடுத்தது கிடையாது. அதனால இது ஒரு புதிய அனுபவங்கள் தான் எனக்கு. அதனால இதுல சின்ன சின்ன ஏதாவது குறைகள் இருந்தால் அதை அதுக்கப்புறம் ஏதாவது சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது சொன்னா நானும் சரி பண்ணிக்குவேன், அவ்வளோதான். அதனால நான் சொல்றது ஓரளவு என்னால் முடிந்தவரை தெளிவாகவும் அதை புரிஞ்சு நல்ல விதமாக சொல்லணுன்ற முயற்சியோடு தான் இந்த உரையை தொடங்குறேன். வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம முதல்ல என்ன விஷயம்னா, நம்ம உடலுக்கு மனசுக்கு நம்ம சக்தி எந்த வகையில் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு சின்னதா தொடங்கி அதுக்கப்புறம் நம்ம அந்த வயிறு பிரச்சனைகள் போறோம். நான் அதாவது நமக்கு சக்தி எப்படி கிடைக்குதுன்னா, எல்லாரும் சொல்லுவீங்க உணவுன்னு தான் சொல்லுவீங்க. உணவு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உணவுன்னுங்க. ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னன்னா, மூச்சு காற்றின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்குது. உணவின் மூலமாக சக்தி கிடைக்குது. ரெண்டாவது மூச்சு காற்றின் மூலமாக சக்தி கிடைக்கிறது. அதாவது நம்முடைய மூச்சு எந்த அளவுக்கு ஆழ்ந்த மூச்சு எடுக்கிறோமோ, நம்மளுடைய நுரையீரலை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்தி கிடைக்குது. அந்த மூச்சு நம்ம சின்ன வயதுல இந்த ஆதி முதிரை, இந்த முதிரையில நம்ம நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா, இந்த முதிரை தெரியுதுங்களா? எனக்கு நான் சொல்றேன் பண்றது தெரியுது சார். குழந்தைகள் அனைவருமே, பிறந்த குழந்தைகள் அனைவருமே இந்த ஆதி முதிரையில் தான் ஒரு தூங்கும். எப்பவுமே குழந்தைங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் தான் இருக்கும். அந்த வயிறு பிளாடர் மாறி நல்ல விரிஞ்சு சுருங்கும். இதை கவனிங்க எல்லா குழந்தைகளுமே. ஆனா குழந்தை பருவம் முடிந்தவுடன் நாம குழந்தை பருவம் சின்ன வயசுல கூட நம்ம நிறைய இந்த முதிரைகள் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த முதிரைகளை நம்ம மறந்துடுறோம். பொதுவாகவே குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய முதிரைகளோடு தான் அதுங்க அந்த வளர்ச்சி அடையுது, வேகமான வளர்ச்சி அடையுது. குழந்தை பருவத்தில் தான் நம்முடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்முடைய வளர்ச்சி ஸ்லோவாகுது. ஆனால் குழந்தைகள் பருவத்துல நிறைய முதிரைகள் நீங்க பாத்தீங்கன்னா, வஜ்ராசனம் சாதாரணமா நம்மளால வஜ்ராசனம் போட முடியாது. வஜ்ராசனம்னா 2 காலை முட்டி போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். குழந்தைங்க பல மணி நேரம் உட்காந்துருக்கோம். ஆனா நம்மளால முடியாது. அப்போ அந்த பழக்கம் நம்ம கிட்ட மறந்து போகுது. அந்த வஜ்ராசனம் என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆசனம். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்ல வரேன் நான். அதனால எதுக்கு சொல்றேன்னா, ஒன்று நம்ம உணவின் மூலமாக சக்தி கிடைக்கிறது, ரெண்டாவது மூச்சு காற்றின் மூலமாக சக்தி கிடைக்கிறது, அந்த மூச்சு காற்றை நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் மூச்சு பயிற்சி செய்யணும்னு சொல்றோம். ஏன்னா மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நம்முடைய நுரையீரல் நன்கு விரிவடைகிறது. நம்ம நுரையீரல் உள்ள கழிவுகள், சளி போன்ற கழிவுகள் வெளியேறுகிறது, நமக்கு பலம் கிடைக்கிறது. அதனால உணவு, ரெண்டாவது மூச்சு காற்று, மூன்றாவது சந்தோஷம். அதாவது சந்தோஷம் இருந்தா தான் நம்ம, உதாரணமா சந்தோஷம் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா, மூன்றாவது ஓய்வு அல்லது உறக்கம். ஓய்வும் உறக்கமும் இருந்தாதான் ஒரு மனிதன் இப்போ 2 நாள் தூங்காம இருந்தா நம்ம என்ன ஆகும், நமக்கு உடல்ல சக்தி போயிடும். இன்னும் 2 நாள் தூங்காம இருந்தா என்ன ஆகும், நம்ம அவ்வளவுதான், நம்ம ஒரு மனோவியாதியே வந்துடும். அதனால தூக்கமும் ஓய்வும் முக்கியமானது. அந்த ஓய்வு தூக்கத்துக்கு நிகராகத்தான் நம்ம குருஜி என்ன சொல்றாருன்னா, தியானத்தை பண்ணுங்க. 1 மணி நேரம் நீங்க தியானம் செய்தா அது ஒரு 3 மணி நேரம் உறக்கத்துக்கு சமம், ஓய்வுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம தியானத்தை முக்கியமாக கடைபிடிக்கிறோம். ஓய்வு தூக்கம் என்பது மிக முக்கியம். தூக்கத்துடன் ஒரு தியானத்தையும் நம்ம கடைபிடிக்கிறதுனால நமக்கு ஒரு மாபெரும் சக்தி கிடைக்கிறது. மனோசக்தியும் கிடைக்கிறது, உடல் சக்தியும் கிடைக்கிறது. 4வதாக சந்தோஷம். சந்தோஷம் எப்படி கிடைக்குது, நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய அறிவை பயன்படுத்தி சந்தோஷத்தை உருவாக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்களை நம்மோடு சேர்த்துக்கணும், கெட்ட விஷயங்களை நம்மிடமிருந்து நீக்கிடணும். எது நமக்கு தொந்தரவு அளிக்குமோ அந்த விஷயங்களை நம்ம நீக்கிடணும், எது நமக்கு நன்மை அளிக்குமோ அந்த விஷயங்களை நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துவதன் மூலமாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். உதாரணமா இங்க இருந்து நடந்து திருப்பதிக்கு போறாங்க, பல கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நடந்து கூட திருப்பதி யாத்திரைகள் போறாங்க. ஆனா வரும்போது அங்கிருந்து பஸ்ல வர்றாங்க. ஏன்னா
நம்முடைய அதாவது நம்முடைய இலக்கு வந்து நம்முடைய ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக பக்தியுடன் கூடி செல்லும் போது நம்ம 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நடந்து போறோம். இங்க வந்து சபரிமலைக்கு நிறைய பேர் நடந்து போறவங்களா இருக்கிறாங்க. ஏன் அப்போ எப்படி நமக்கு சக்தி கிடைக்குதுன்னா, அந்த பக்தியின் காரணமாக, சந்தோஷத்தின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக நமக்கு இவ்வளவு தூரம் நடக்க முடியுது. இதான் நம்ம உண்மை. அதான் அதே பக்கத்து தெருக்கு நம்ம சாதாரணமா இப்ப வீட்டுல இருக்கும்போது பக்கத்து தெரு போனா கூட ஒரு டூ வீலர் எடுத்துன்னு போறோம். பதார்த்தம் வாங்கி வரணும்னா கூட ஒரு டூ வீலர் எடுத்துன்னு போறோம். அப்போ இதுல இருந்து புரிஞ்சுங்க, நம்ம ஒரு இலக்கை நிர்ணயித்து பக்தியுடன் சந்தோஷத்துடன் போகும்போது நாம பல கிலோமீட்டர் நடந்து போறோம். அப்ப சக்தி கிடைக்குது. அப்ப சக்தி நமக்கு என்னென்ன வகையில் கிடைக்குதுன்னு சொன்ன, உணவு, ஓய்வு, மூச்சு காற்று, நான்காவது வந்து சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு தான் நம்ம இந்த தியான கிளாஸ், அறிவு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அதாவது நம்ம நிறைய பல்வேறு விஷயங்கள் கர்மாவை பத்தி சொல்றாங்க. நம்ம இதுல இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு சப்ஜெக்டுக்குள் கொண்டு வந்து நம்ம தெளிவுபடுத்துறாங்க. அதாவது நம்ம துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்காகத்தான் நமக்கு இந்த மாதிரி வகுப்புகளை வெறும் தியானம் மட்டும் சொல்லாம இந்த மாதிரி வகுப்புகளை நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்டுக்கு கொடுத்து நம்ம மனசனுடைய சக்தி, ஏன்னா நேற்று 2-3 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணோம். மனதனுடைய சக்தி என்ன, அப்ப மனசை நம்ம எப்படி பக்குவமா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நிறைய பேசினாங்க. ஏன்னா இதன் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆன்மீக வாழ்க்கையை அடையும் போது நம்ம சந்தோஷம் இருந்தா தான், சக்தி இருந்தா தான் நம்ம மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கை நுட்பங்களை புரிந்து எளிமையாக நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தான் நமக்கு இவ்வளவு விஷயங்களை நம்ம மகாவதார அறக்கட்டளை நமக்கு இவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. உண்மையா அற்புதமா கொடுக்குறாங்க, சும்மா இல்ல. ரொம்ப எளிமையா கொடுக்குறாங்க. வர ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி கொஞ்சம் கொடுத்துறேன். அந்த அதனுடைய ஒரு பகுதியாக நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது மனிதனுக்கு 2வது மூளை, முதல் மூளை தலையில இருக்குது. 2வது மூளை எங்க இருக்குதுன்னா வயிற்றில் தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வயிறு நல்லா இருந்தா தான் அவனுடைய சக்தி பரிமாணங்கள் நல்லாவே கிடைக்கும். அப்போ வயிறு, நம்ம கிளாஸ்ல கூட ஒரு சார் சொன்னாரு, எனக்கு அல்சர் இருக்குது சார் அப்படின்னாரு. எந்த மருந்து சாப்பிட்டாலும் அல்சர் போகல சார் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு முதல்ல நான் எடுத்தேன். அதனால அல்சரு எல்லாமே சரியாகும். மனசு, அதாவது மனமும் சந்தோஷமும் நம்ம பண்ணோம்னா உடல்ல இருக்கிற அத்தனை வியாதிகளும் நம்ம போயிடுன்றதுக்கு தான் நம்ம தியான வகுப்பே சொல்றாங்க. அதுல முதல் சப்ஜெக்ட் நம்ம வந்து இந்த வயிறு சம்பந்தமாக நம்ம பார்க்கிறோம். அதற்கான சில முதிரைகளை இங்க சொல்ல நான் விரும்புறேன். முதல் முதிரையாக மாதங்கி முதிரை பாருங்க, தெரியுதுங்களா? எஸ் சார். மாதங்கி முதிரை. இந்த முதிரைக்கு பேர் வந்து மாதங்கி முதிரைன்னு பேரு. இந்த முதிரைய வயிற்றினுடைய, அதாவது தொப்புளுக்கு மேல வயிற்றினுடைய நடு வயிற்று மேல வச்சுக்கின்னு ஒரு ஒரு 5 மூச்சு ஆழ்ந்த மூச்சு 5 அல்லது 10 ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே அமைதியா உட்காந்துருங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்க உள் வயிற்றில் இருக்கிற அந்த சுரப்பிகள் எல்லாம் ஒழுங்கா சுரக்கும், வயிறு நன்றாக இருக்கும். இது முதல் முதிரை, மாதங்கி முதிரை. இந்த முதிரைய ஒரு 5 நல்ல மூச்சு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க, தப்பு இல்லை. இதுதான் முக்கியமானது. அடுத்து 2வது முதிரை சமித்து முதிரைன்னு பேரு. சமித்து முதிரை என்னன்னா பாருங்க, இடது கை. அதாவது இந்த முதிரைக்கு பேஸா நான் சில முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த விரல்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது. இது நீர் தத்துவம், இது வந்து நில தத்துவம். 3வது நடுவிரல் என்பது ஆகாய தத்துவத்துக்கு தொடர்புடையது. 5வது 4வது வாயு காற்றுடன் தொடர்புடையது. 5வது கட்டை விரல் வந்து அக்னி தொடர்புடையது. மறுபடியும் சொல்றேன், சுண்டு விரல் என்பது நீர் தத்துவத்திற்கு தொடர்புடையது. சுண்டு விரல் நீர் தத்துவத்திற்கு நீர். 2வது விரல் மோதிர விரல் வந்து நிலம், பூமியினுடைய தத்துவத்தை தொடர்புடையது, நீரு நிலம். 3வது ஆகாயம் தொடர்புடையது, நடுவிரல் ஆகாயம். 3வது நடுவிரல் வந்து ஆகாயத்துடன் தொடர்புடையது. ஆள்காட்டி விரல் வந்து காற்றுடன் தொடர்புடையது, காற்று. இந்த கட்டை விரல் வந்து அக்னியுடன் தொடர்புடையது. இப்போ 5 பஞ்சபூத சக்திகளும் இந்த 5 விரல்களில் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது. இதான் இதனுடைய பேசிக் தத்துவம். அதனால இந்த முதிரையுடைய நோக்கம் என்னன்னா, இந்த 5 விரல்களை பயன்படுத்தி நம்முடைய நோய்களை
எப்படி குணப்படுத்துவது, நம்முடைய உடல்ல சக்தியை எப்படி அதிகப்படுத்துவது என்ற தத்துவத்தை தான் நம்ம பதஞ்சலி மகரிஷி அப்படின்ற ஒரு மகரிஷி வந்து இந்த விஷயங்களை நமக்கு சொல்லி சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். நாம ஒன்றும் யாரும் புதுசா கண்டுபிடிக்கல. அந்த காலத்துல பல 100 ஆண்டு பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி பதஞ்சலி மகரிஷி என்ற ஒரு மகரிஷி வந்து இதெல்லாம் இந்த யோகா, இந்த முதிரைகள் இதெல்லாம் வந்து நிறைய எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யோகா அமைப்புகள் எல்லாமே தியான அமைப்புகள் எல்லாமே அதிலிருந்து தோன்றி வளர்ந்து வர்ற விஷயங்கள் தான் இதெல்லாம். அதாவது முதல் முதிரை வந்து மாதங்கி முதிரை சொல்லிட்டேன். ரெண்டாவது சமித்து முதிரை. சமித்து முதிரை வந்து இடது கை பூமியினுடைய விரல், அதாவது மோதிர விரலையும், வலது கை நீர், நிலம், ஆகாயம், அதாவது தொடர்ச்சியான 3 விரல்கள் பாத்துங்க. ஆள்காட்டி விரல் மட்டும் நீட்டி இருக்கிறது வலது கையில. இடது கையில மோதிர விரல் தொட்டு இருக்கிறது, வலது கையில துண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், அதனுடன் அக்னி கட்டை விரல் தொட்டு இருக்கிறது. ஆள்காட்டி விரல் நீட்டப்பட்டிருக்கு, நீட்டின்னு இருக்குது. சார் தெரியுதுங்களா சார்? எஸ் சார், வச்சுட்டேன் சார். எஸ் சார். ஏன்னா இதை முக்கியமா எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. தெரியணும், என்ன தெரியாம போயிடக்கூடாது இல்லையா? நான் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு புரியணும், அதுதான். அதனால சரிங்க. இந்த விரல்ல ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 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 2 நிமிஷம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஒரு அப்புறம் மூச்சு பயிற்சி ஒரு கொஞ்சம் முடிச்சுட்டு உடனே ஒரு 2 நிமிஷம் நம்முடைய வயிற்றினுடைய உள்பகுதியை கவனியுங்கள். அடுத்து நண்பர்களே, 3வது நம்முடைய வயிற்றையும் மற்ற கழிவு நீக்க முதிரைன்னு சொல்லுவோம். அதாவது சுத்தி முதிரை, சுத்தப்படுத்தும் முதிரை. 3வது முதிரை சுத்தப்படுத்தும் முதிரை, கழிவு நீக்கம், அதாவது சுத்தப்படுத்தும் முதிரைன்னு சொல்லுவோம். அதாவது மோதிர விரலினுடைய அடி பகுதி, கடைசி மோதிர விரல், அதாவது 2வது விரல், அதாவது நிலம் சொன்ன மோதிர விரல் என்பது நிலத்தினுடைய தொடர்புடையது. நிலத்தினுடைய கடைசி பகுதியை அக்னியால் லேசாக அழுத்த வேண்டும். மோதிர விரலுடைய கடைசி பகுதி, மோதிரனுடைய அடிப்பகுதியை அக்னி கட்டை விரலால் இதுல ஒரு மூச்சு பயிற்சி பண்ணணும். இப்படி செய்வதன் மூலமாக நம்ம உடலில் உள்ள வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியேற்றுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையும். அதனால இதுல வந்து ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 2 நிமிஷம். அடுத்ததாக நம்ம மனசுக்கும் வயிறுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்க மனசு வந்து ரொம்ப பயப்பட்டீங்கன்னா, சில குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போய் விடுறீங்க. ஸ்கூல் கொண்டு போய் விடும்போது ஸ்கூல் கிட்ட போகும்போது குழந்தைங்களுக்கு பேதி ஆயிடும், வெளியே வந்துடும். அது ஏன்னா பயம். அதே மாதிரி நம்ம பெரியவங்க கூட
ரொம்ப பயந்தோம்னா அவரு அவரு பண்ண கொடுத்த அந்த அதிர்ச்சினால அவர் வயிறு கலக்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு கலக்கி பேதி ஆகும், இல்ல வயிறு கலக்கம். அது என்ன பயத்தின் காரணமாக அந்த வயிறு பிரச்சனைகள் உருவாகும். அதே மாதிரி நீங்க யார்கிட்ட ரொம்ப டென்ஷன், சண்டை போடுறீங்க, கோவப்படுறீங்க, அப்படி கோவப்படும் போதும் வயிறு ஒரு மாதிரி அகோரமான பசி எடுக்கும். நீங்க இப்பதான் சாப்பிட்றீங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா சாப்பிட்டு நீங்க சண்டை போட்டீங்கன்னா அந்த சாப்பிட்ட உணவு எங்க போச்சுன்னே தெரியாது. ஒரு மாதிரி பசி எடுக்கிற மாதிரி உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் வந்து அந்த அந்த அதாவது அந்த உள்ள வந்து அசிடிட்டி அதிகமாக சுரக்கும். ஆசிட் அதிகமாக சுரக்கும் போது வயிறு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால ஆசிட் சுரக்காம பாத்துக்கணும். அப்போ அந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னா இந்த சின்முதிரை, அதாவது ஆள்காட்டி விரல், கட்டை விரல், அக்னி, அதாவது என்ன சொல்லணும், வாயுவையும் அக்னியும் ஒன்றிணைத்து கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி பண்ணா மன அமைதி கிடைக்கும், மனசு சாந்தமாகும். அதுக்காக தான் இந்த முதிரையை நம்ம செய்யறோம். அதாவது ஆள்காட்டி விரல், கட்டை விரல், அக்னி விரல், வாயுவையும் அக்னியும் ஒன்றிணைத்து ஒரு மூச்சு பயிற்சி செய்யறோம். அடுத்ததாக நண்பர்களே, நம்ம கடைசி 6வது மணிப்பூரக சக்கரம், அதாவது நம்முடைய வயிறு பகுதிக்கு பேரு மணிப்பூரக சக்கரம் சொல்றோம். நமக்கு ஏற்கனவே 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அதுக்கு அடுத்தது மணிப்பூரக சக்கரம், 3வது சக்கரம். அந்த மணிப்பூரக சக்கரத்துல 2 கைகளையும் வயிற்றின் மேல் வைத்து, அதாவது இது வந்து ஒரு ஹீலிங் கொடுக்குற மாதிரி. அதாவது ஹீலிங்னா, அதாவது ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம தூரம் பல கிலோமீட்டருக்கு கூட நம்ம ஹீலிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் சொன்னாங்க. அதாவது ஹீலிங் என்பது நம்முடைய மனசக்தியும் கேட்கிறவங்களுடைய மனசக்தியும், கேட்கறவங்களும் நம்ம உடல் நல்லாகணும் அப்படின்னு நினைச்சு போன் மூலமாக பண்ணா கூட ஹீலிங் கொடுக்கலாம். போன்ல கூட ஹீலிங் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, நாமும் நம்முடைய மந்திரங்களை, அதாவது ஓம் நம சிவாயன்னு கூட சொல்லலாம், தப்பு ஏதோ ஒண்ணு, இல்ல நம்முடைய வயிறு நல்லாகணும் அப்படின்ற எண்ணத்தோடு நாம வந்து ஹீலிங் கொடுக்கறது தான் இதோட செல்ஃப் ஹீலிங், சுய ஹீலிங். அதனால நம்ம 2 கைகளையும் வயிற்றின் மீது வைத்து கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணணும். 2 கையிலையும் வயிற்று வச்சு மூச்சு பயிற்சி பண்றோம். அடுத்ததாக வஜ்ராசனம். அதாவது நண்பர்களே, நீங்க சாப்பிட்டு கூட செய்யக்கூடிய ஜீரணமாகலன்னா, உதாரணமா நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமா இருக்குது, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் வஜ்ராசனம் தான். வஜ்ராசனம்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்க, 2 கால்களையும் முட்டி போட்டு இப்படி
கையை மேல் நோக்கி வச்சுக்கின்னு பண்றதுதான் வஜ்ராசனம். தெரியுதுங்களா? நான் பண்ண சார், நான் எஸ் சார். செய்யறதுங்களா? தெரியுது சார். எஸ் சார். அதாவது கால்களை முட்டி போட்டுக்கணும். ஆனா எல்லாராலும் இது செய்ய முடியாது. முடிந்தவர்கள் முயற்சி செய்யுங்கள். கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை. அதாவது முட்டி போட்டுக்கணும். பாருங்க, இப்படி நிக்கிறோம், முட்டியை ஊனிட்டு இப்படி நிக்கிறோம். அப்புறம் முட்டி அந்த காலுடைய பாதத்தின் மேல நம்முடைய புட்டத்தை அமைத்து உட்கார வச்சு இப்படி இந்த சின்முதிரையில பண்றதுதான் வஜ்ராசனத்தில், அதாவது நம்முடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதற்கான இது ஒரு முதிரை. நான் திருப்பி பாருங்க, பின்கால கூட காட்டுற பாருங்க எப்படின்னு, அதையும் பாருங்க. திருப்பி செய்யறேன். தெரியுதுங்களா சார்? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இந்த காலுடைய அமைப்பை பார்த்தேங்க. இந்த கால் வந்து சிலர் வந்து இப்படி வச்சுன்னு இருப்பாங்க, இப்படிலாம் வைக்க கூடாது. காலை வந்து நீட்டிக்கணும், விரல்களை நீட்டி புள்ளியில வச்சுக்கிறோம். இந்த பகுதி இப்படி கீழே வந்து அமர்ந்து உட்கார்ற மாதிரி இருப்பாங்க. இந்த முதிரை பேர் வந்து வஜ்ராசனம்னு பேரு. வஜ்ராசனத்துக்கு சின் முதிரை. இப்படி பண்ணீங்களா, நீங்க சாப்பிட்டுட்டு கூட வயிறு ஒரு மாதிரி ப்ராப்ளமா இருக்கு சார், வயிறு மந்த ரொம்ப கஷ்டமா தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பெட்லயோ இல்ல, இதுக்கு இன்னொரு ஒரு யுக்தி இருக்குது. இப்படி உட்கார்றதுக்கு சில கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு இது ஜமகாலத்தை உருட்டி வச்சுக்கலாம். இப்படி உருட்டி இந்த ரெண்டு காலுக்கும் இடையில இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஜமகாலத்தை இந்த மாதிரி உருட்டி இந்த கணுக்கால் பகுதியில கீழே வச்சுக்கின்னு இப்படி செய்யறதன் மூலமாக உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வலி தெரியாது, கஷ்டம் இல்லாம. நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம், 10 நிமிஷம் உட்காரலாம். இதுல ஒரு மூச்சு பயிற்சி, சின்முதிரையோடு ஒரு மூச்சு பயிற்சி. மெதுவாக அதிலிருந்து விலகி வெளியே வரலாம். இப்ப 7 விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த வஜ்ராசனம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும், ஆனா பழகிட்டீங்களா ஈஸியா இருக்கும். அதாவது முடிந்தவர்கள் பண்ணுங்க, முடியலன்னா சாதாரணமாக நீங்க அந்த ஆசனத்தை கூட விட்டுடலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது சாப்பிட்டுட்டு செரிமானமாகாத இருக்கிறவங்களுக்கு இது பயனளிக்கும். எனக்கு சாப்பிட்டேன் செரிமானம் ஆகலை சார், கஷ்டமாக சார், வயிறு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக்கா இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆசனங்கள் இது உதவும். கூட வந்து ஏற்கனவே ஒரு மேடம் சொன்னாங்க, வாயு முதிரை சொன்னாங்க, வாயு முதிரையும் சொன்னாங்க. வாயு முதிரை செஞ்சீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற கேஸ் ரிலீஸ் ஆகும். வாயு முதிரை. சரி சார், இதுக்கப்புறம் நம்ம வயிற்றை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற சில முறைகளை சொல்றோம். இப்போ உதாரணமா யாருக்காவது வயிறு ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இருக்குதுன்னா, தூங்கி எழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு 4 சொட்டு நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்று புண்ணை அந்த நெய் போய் ஆற்றும். இதை மிக முக்கியமானது, டெய்லி ஃபாலோ பண்ணலாம். அல்சர் இருக்கிறவங்க ஒரு டம்ளர் சுடு தண்ணியில, அதாவது வார்ம் வாட்டரால ஒரு 4 அல்லது 5 சொட்டு தான், அதுக்காக ஸ்பூனா போட்டுக்க தேவையில்லை. ஒரு 4 சொட்டு 5 சொட்டு அதிகபட்சமாக நெய்யை விட்டுட்டு அந்த தண்ணியை குடிங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிங்க. வயிறு பிரச்சனை சால்வ் ஆகும். கண்டிப்பாக அல்சர் சரியாகும். அது மட்டும் இல்ல, தேங்காய் பால் சாப்பிடுங்க. இல்லைன்னா இளநீர், வழுக்கையுடன் கூடிய இளநீர் சாப்பிடுங்க. வழுக்கையுடன் கூடிய இளநீர் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அந்த வயிறு புண் வந்து கண்டிப்பாக சரியாகும். என்ன சொன்ன, இளநீர், வழுக்கையுடன் தேங்காய் பால், அது நெய், இது 3ம் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய. ஏர்லி மார்னிங் இதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி டீ காஃபி சாப்பிடுவதற்கு பதிலாக பழங்கள் சாப்பிடுங்கள். டீ காஃபி சாப்பிடாதீங்க. ஏன்னா கஞ்சி சாப்பிடுங்க, சத்து மாவு கஞ்சி காய்ச்சி குடிங்க. வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு புண்ணு இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிறவங்க
டீ காஃபியை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்ல, தவிர்க்கக்கூடிய இன்னொரு உணவு என்னன்னு சொன்னா, பரோட்டா சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம சேலம் மாவட்டங்கள்ல பரோட்டா என்பது மிகவும் ஃபேமஸான ஒரு உணவு. ரொம்ப சீப்பாவும் கிடைக்கும், ரொம்ப நல்லாவும் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த ஏரியால. ஏன்னா என் பையன் வந்து அங்க படிச்சான். அதனால பரோட்டா சாப்பிடாதீங்க. அடுத்து இன்னொன்னு சாப்பிடக்கூடாத உணவு பானிபூரி. பானிபூரி வந்து பச்சை மிளகாவை அரைத்து அதுல ஊத்தி ரொம்ப சுவையா அதுக்கு ஒரு அஜினமோட்டோலாம் போட்டு நல்லா கொடுக்குறாங்க. சாப்பிடும் போது சுவையா இருக்கும். சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே நிறைய பேருக்கு வயிறு ப்ராப்ளம் வந்துடும். மூலம் வந்து விட முக்கியமானது மூலம். அந்த மூலத்தை ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு மூலத்தால் அவசப்படுறாங்கன்னா அது காரணம் வந்து பானிபூரி தான். ஏன்னா பானிபூரி ரொம்ப எல்லா இடங்களையும் ரொம்ப அற்புதமா கிடைக்குது, சுவையாக இருக்குது. அதனால அந்த பானிபூரியை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி காரம், புளி, உப்பு இந்த மூன்றையும் தவிர்த்துடுங்க. காரம், புளி, உப்பு இதை அதாவது மிளகாய் பச்சை மிளகாயை சுத்தமா சேர்க்காதீங்க. காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு தூள் நிறைய பயன்படுத்திங்க. மிளகு தூள் வயிறை கெடுக்காது. அதாவது 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சக்தி உடையது மிளகு. அதனால காரத்துக்கு மிளகாய்க்கு பதிலாக மிளகு தூளை கூடி மட்டும் பயன்படுத்திங்க. பச்சை மிளகாயை தவிர்த்துருங்க. இது வந்து சாப்பிடக்கூடாத உணவுகள். சாப்பிடுறது என்னன்னா, நீங்க தோற்பு சுவையுடையதையும் கசப்பு சுவையுடையதையும் சாப்பிடலாம். தோற்பு சுவையுடையது என்னன்னு சொன்னா, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதை வாழைத்தண்டு பச்சையோட ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கூட வந்து கோஸை வந்து காலையில நல்ல மேல் தோலை நீக்கிட்டு அதை மிக்சியில போட்டு அடிச்சு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டீங்களா வயிறு புண் சரியாகும். அத்திக்காய் சாப்பிடலாம். இது மாதிரி தோற்பு சுவையுடையத அதான் சுண்டைக்காய் சாப்பிடலாம். இது மாதிரி தோற்பு சுவையுடையது எது தோற்பு கசப்பு இந்த உணவுகளை எடுத்துங்க. கீரைகள்ல வந்து மணத்தக்காளி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை இது மாதிரி கீரைகள் எடுத்துக்கலாம். வாரம் ஒரு நாள் வந்து அது எந்த விதமான காரமும் இல்லாம அரிசி நொய் கஞ்சி வாரத்துல ஒரு நாள் காரம் இல்லாம 2 வேளை காலையிலயும் மதியத்திலையும் அரிசி கஞ்சி சாப்பிடலாம். இப்படி சாப்பிடுறது அரிசியில கொள்ளு போட்டு சாப்பிடலாம். அதாவது கொள்ளு வந்து அரிசி கஞ்சியில போட்டு சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும். கொள்ளு என்பது கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணவு. அதனால கொள்ளை அந்த கஞ்சியில ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த தண்ணி வந்து சப்பி சாப்பிடணும். உணவை கூழாக்கி குடின்னு சொல்றான். உணவை கூழாக்கி குடி, தண்ணியை கடித்து சாப்பிட சொல்றான். தண்ணியை வந்து சப்பி சாப்பிட சொல்றாங்க. உணவை ஏன்னா கூழாக்குவதன் மூலமாக நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீர் வந்து நல்லா சுரக்கிறது. உமிழ்நீர் சுரக்கும் போது நமக்கு வயிற்றுக்குள்ள கணையமும் சுரக்கணும்னு சொல்றான். அதாவது சுகர் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுறான்றான். அதாவது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உணவை ரசித்து ருசித்து மென்று கூழாக்கி முழு கவனத்தையும் உணவின் மீது செலுத்தி சாப்பிட்டான்னா கணையம் உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற கணையத்துல இன்சுலின் ஆட்டோமேட்டிக்கா சுரக்கும். ஏன்னா நம்ம மக்கள் என்ன பண்றோம்னா டிவி பார்த்துக்கின்னு இல்ல வேற ஏதாவது கதை பேசிக்கின்னு வேகமாக உணவு சாப்பிட்றோம். அப்படி உணவு சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு இன்சுலின் சுரப்பது தடைபடுகிறது. அதனால மென்று கூழாக்கி ரசித்து ருசித்து நல்ல கூழாக்கி குடிக்க சொல்றான். உணவை சாப்பிட சொல்லல, தண்ணியே சாப்பிட சொல்றான். உணவை குடிக்க சொல்றான், தண்ணியே சாப்பிட சொல்றாங்க. இதான் இது முக்கியமான தத்துவம். அதனால நல்ல மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் பிரச்சனைகள் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி குடிக்கிறதுல கொஞ்சம் ஜீரகத்தை லேசா வறுத்துட்டு சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை சும்மா லேசா சும்மா சொடன்னு வர்ற மாதிரி இருந்தாலும் போதும். ரொம்ப வறுத்து தீய வச்சிட தேவையில்லை. சும்மா லேசா போட்டு அந்த பாத்திரத்திலேயே சும்மா அந்த சூடு யாரில் உள்ள சொடணும். அதுக்கப்புறம் தண்ணி அது உள்ள ஊத்தி தண்ணி ஒரு ஏலக்காய் வந்து வயிறு பிரச்சனைக்கு ரொம்ப மிகுந்த நல்ல ஒரு மருந்து. ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காயை அதை ஓப்பன் பண்ணி அந்த விதையோடு போடணும். அப்படி போட்டு அந்த தண்ணி வந்து சுவையாகவும் இருக்கும். ஏலக்காய் சேர்த்த குடிநீரானது சுவையாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்.
ஜீரகம், ஏலக்காயை கலந்து அந்த தண்ணியை காய வச்சு அன்னைக்கு முல்லா ஒரு லிட்டர் 2 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். குடிச்சாதான் நல்லது. ஏன்னா குறிப்பா இந்த இருக்கிறவங்க எல்லாம் வந்து வயது அதிகமானவங்க தான் இருக்கிறவங்க. அதனால தண்ணியை வந்து இப்படி குடிப்பதன் மூலமாக நமக்கு நிறைய, ஏன்னா தண்ணி நிறைய குடிக்காம, அதாவது காலையில எழுந்த உடனே ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த தண்ணியை சப்பி சாப்பிட்றதன் மூலமாக என்னன்னா உடனே அது யூரினாக மாறாது, உடம்பில் சத்தாக மாறும். ஏன்னா சிலர் என்ன பண்ண முடக்குன்னு தண்ணி மடம்னு குடிச்சிடுவாங்க. அப்படியே 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி குடிப்பாங்க. ஆனா குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா யூரின் போகணும்னு தோணும். ஆனா நீங்க சப்பி சாப்பிட்டீங்கன்னா யூரின் போகணும்னு தோணாது. இதான் சப்பி சாப்பிட்றதுக்கும் முடக்குன்னு தண்ணியை வேகமா குடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால நண்பர்களே, தண்ணியை வந்து இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பல்வேறு விதமான நல்ல விஷயம், நல்ல வயிறு, உங்களுக்கு இந்த வயிறு பிரச்சனை எல்லாமே தெளிவாக இருக்கும் என்று சொல்லி, இதுக்கப்புறம் நேரம் இருந்தா நான் வேறு சப்ஜெக்ட் பேசுறேன், இல்லைன்னா இதோட முடிச்சுக்கிறேன் சார். சார் கண்டினியூ பண்ணலாம் சார் அடுத்த வாரம். சரி சார், ஓகே சார், ப்ளீஸ் சார். இந்த சப்ஜெக்ட் நான் பேசுறது தெளிவா பேசுறேன் சார். இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ காலையில எழுந்தோன்னையும் பாடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருப்போம். தூங்கி எழுந்தோடனே எல்லா மசில்ஸும் எல்லா நர்வ்ஸும் அப்படியே ஒரு படுத்த நிலையில இருக்கும். அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு எல்லாமே அங்கங்க பிடிச்சிருக்கும். ஆக்டிவேட் பண்றதுக்கு சேர்ல உட்கார்ந்தபடியே ஒரு 5 எக்ஸசைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது முடிச்சுட்டு ஒரு பிராணாயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கையை இந்த மாதிரி மடக்கிட்டு மேல் நோக்கி கை மேல நீட்டி நிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. அதே மாதிரி கை கீழே இறக்கிட்டு மேல நோக்கி ரைட் சைட் போகணும், அர்த்த சந்திராசனா. 1 2 3 4 5. திருப்பி கீழே இறக்கிட்டு லெஃப்ட் சைட் பண்ணணும். ரைட் சைட் பண்றதுனால லெஃப்ட் சைட் பண்ணணும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பைனலுக்கு, அதாவது முதுகு தண்டுக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னா சேரை நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. பின்னாடி பிடிச்சிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கைய நல்லா பிடிச்சி நல்லா இப்படி திரும்பணும். திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பைனல் ஸ்ட்ரெச் கொடுக்கும். 1 2 3 4 5. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணணும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கை நேரா வச்சு பேக்வர்ட் பெண்ட், சும்மா மேல நோக்கி பார்த்தா போதும், கை மேலே ஏத்தி. 1 2 3 4 5. ஒரு பேக்வர்ட், எல்லா யோகா பண்ணாலே ஒரு பேக்வர்ட் இருக்கணும்னா ஒரு ஃபார்வர்ட் இருக்கணும். ரிவர்ஸ் ஆசனா எப்பவுமே இருக்கணும். சரிங்களா? அப்ப பேக்வர்ட் பண்ணும்போது ஃபார்வர்ட், அப்படியே கீழே டோஸ், அதாவது கீழே காலை மட்டும் பிடிக்கணும், அவ்வளவுதான். 1 2 3 4 5. இது காலையில எழுந்தோனையும், இது ரொம்ப சின்ன எக்ஸசைஸ். சேர்ல உட்காந்துட்டே காலையில எழுந்தோனையும் ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாடியில வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். மசில்ஸ்ல இருந்து எல்லாமே ரிலீஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கடகடன்னு வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பிராணாயம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பிராணாயம் தீர்க்க பிராணாயம். தீர்க்க பிராணாயம்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பழைய காலத்துல தோன்றப்பட்ட பிராணாயம் சொல்லுவாங்க. முதல்ல தோன்றப்பட்ட பிராணாயம். இந்த தீர்க்க பிராணாயம் வந்து தண்ணிக்குள்ளறதுக்கு மூச்சு பயிற்சி எப்படி சொல்லி தராங்களோ ஸ்விம்மிங்ல, அந்த மாதிரி நம்ம வெளியில கத்துக்கிறதுக்கு தான் தீர்க்க பிராணாயம் சொல்லுவாங்க. இதுக்கு இன்ஹேல் எக்ஸேல், அதாவது மூச்சு இழுக்கிறதும் மூச்சை விடுறதுக்கும் ஒரு சின்ன டாக்டிக்ஸ் இருக்கும். இப்ப நார்மலா, அதாவது நடைமுறை வாழ்க்கையில நம்ம விடுற மூச்சுக்கும் யோகானுடைய மூச்சு பயிற்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா, இன்ஹேல், அதாவது மூச்சை இழுக்கும் போது உங்களுக்கு பலூன் மாதிரி வயிறு வந்து விரியணும். மூச்சை விடுறப்ப வயிறு உள்ள போகணும். மூச்சை இழுக்கும் போது வயிறு பலூன் மாதிரி விரியணும். மூச்சை விடும்போது வயிறு உள்ள ஷ்ரிங்க் ஆகணும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணாலே லங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் இன்னேல் எக்ஸேல் யோகால. ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா, ரைட் ஹேண்ட் வந்து செஸ்ட்ல, நெஞ்சு பகுதியிலையும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து
வயிற்று பகுதியிலேயே வைக்கணும். எப்பவுமே இன்னேல் வந்து 2 கவுண்ட் பண்றோம்னா எக்ஸேல் 4ஆ மாறணும். இன்னேல விட அதாவது மூச்சை இழுத்து விடுறதை விட விடுற மூச்சு வந்து அதை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ அப்ப தீர்க்க பிராணாயம்ல வந்து 4:8 கவுண்ட்ல சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இன்ஏல் வந்து இன்ஏல் 1 2 3 4 மூச்சு இழுக்கும் போது 4 கவுண்ட்ஸ் இழுப்போம். மூச்சை விடுறப்ப 1 2 3 4 5 6 7 8. அப்ப நீங்க மூச்சை மெல்லமா 8 கவுண்ட்டுக்கு விடும்போது உங்க வயிறு அழகா இப்படி உள்ள போகணும். அதே மாதிரி 4 கவுண்ட்டுக்கு அழகா இப்படி விரியணும் மூச்சு இழுக்கும் போது. ஓகேங்களா? ட்ரை பண்ணலாமா? டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இப்ப. ப்ரொசீட் பண்ணலாம் மேடம். டவுட்ஸ் கடைசியில் வச்சுக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ தீர்க்க பிராணாயம்க்கு ரைட் ஹேண்ட் செஸ்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்ஏல் 4 கவுண்ட்டுக்கு இன்ஏல் பண்ணணும். 1 2 3 4. எக்ஸேல் 8 கவுண்ட்ஸ்க்கு 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த பிராணாயம் வந்து டெய்லி பண்ணிட்டு இருந்தா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, ஆன்சைட்டி இஷ்யூ ரொம்ப பதஷ்டம் கம்மியாகும், கோபம் கம்மியாகும், மைண்டு நல்லா ரிலாக்ஸா இருக்கும். மெயின் இம்பார்ட்டன்ட் லங்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விட நல்லா மூச்சு இழுத்து மூச்சை விட லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த பிராணாயம் பண்ணி மட்டுமே வந்து அந்த காலத்துல ரிஷி முனிவர்கள்லாம் நிறைய வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோ இந்த மூச்சு பயிற்சியில அவ்வளோ நல்லது இருக்கு. அடுத்தது இன்னொரு பிராணாயம் சொல்லி தரட்டுங்களா? எஸ் மேடம். ஓகே. இன்னொரு பிராணாயமா வந்து சமவிருத்தி பிராணாயம். அதாவது சமவிருத்தி பிராணாயம்ன்றது என்னன்னா பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயம் சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயம வந்து பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பாக்ஸ் வந்து 4 கோடு சேருதோ அதுக்கு பேரு தான் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்னு சொல்லுவோம். அதான் பாக்ஸ். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா 1 2 3 4 அதாவது இன்ஏல் வந்து 4 கவுண்ட். அது வந்து மூச்சு ஹோல்ட் பண்றோம். ஹோல்ட் பண்றது 4 கவுண்ட். எக்ஸேல் 4 கவுண்ட். எக்ஸேல் பண்ணி ஹோல்ட் பண்றதுல 4 கவுண்ட். இது வந்து டெய்லிக்கும் ஃபாலோ பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு சமவிருத்தி பிராணாயம் நம்ம பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ இன்ஹேல் பண்ண போறீங்க. இன்ஹேல் 1 2 3 4. இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணணும். மூச்சு இழுத்து பிடிக்கணும். 1 2 3 4. அதே மாதிரி எக்ஸேல் 1 2 3 4. எக்ஸேல் பண்ணி ஹோல்டு 1 2 3 4. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் யோகாவோட மூச்சு பயிற்சியில என்ன பண்ணணும்னா இன்ஹேல்னாலே நீங்க வயிறை வந்து பெருசாக்கணும். மூச்சை இழுக்கணும். வயிறு வந்து நல்ல பலூன் மாதிரி விரியணும். மூச்சை விடும்போது வயிறு நல்லா உள்ள போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சமவிருத்தி பிராணாயம், பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயம். திருப்பி நம்ம ஒரே ஒரு தடவை பண்ணலாம். இன்ஹேல் 1 2 3 4. ஹோல்டு 1 2 3 4. Exhale 1 2 3 4. Hold 1 2 3 4. ரிலாக்ஸ். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் பிரீத்திங் சமவிருத்தி பிராணாயம்ன்றது என்னன்னா நம்மளோட மூச்சு கவுண்ட்டை சமமா அதாவது ஈக்குவலைஸா வச்சுக்கிறது. நீங்க மூச்சை இழுக்கும் போது கரெக்டான ஈக்குவல் பாயிண்ட்டுக்கு ஹோல்டு மூச்சை இழுத்து பிடிக்கிறீங்க கரெக்டான பாயிண்ட். விடுறப்பையும் கரெக்டான 4 கவுண்ட். அதுக்கான ஹோல்டுலயும் 4 கவுண்ட். இது பண்ணும்போது உங்களுக்கு லங்ஸ் வந்து நல்லா சுத்தமாகும். உங்களுக்கு நிறைய அந்த சளி பிரச்சனை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு பேர் தான் வந்து சமவிருத்தி பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு முத்ரா சொல்லித்தரேன். இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். இந்த முத்ரா ஃபர்ஸ்ட் கையை இப்படி மடக்கி நம்ம ஃபயர் எலமெண்ட்டை மேல் நோக்கி வைக்கிறோம். ஃபயர் எலமெண்ட்டை மேல் நோக்கி பண்றோம். ஓகேங்களா? இந்த முத்ராக்கு பேர் என்னன்னா வெற்றி முத்திரை, மேருதண்ட முத்திரை சொல்லுவாங்க, ஏன்னா வெற்றி முத்திரை. இந்த வெற்றி முத்திரை வந்து
கண்டிப்பா எல்லாருமே எல்லா டைம்லயும் பண்ணலாம். காலையிலயோ மத்தியானமோ நைட்டோ எல்லா டைமும் பண்ணலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா பண்ணலாம். இந்த முதிரை இன்னொரு தடவை சொல்றேன். நல்ல இந்த பாயிண்ட் அந்த அந்த 5 பாயிண்ட்ட டச் பண்ணி இப்படி மேல் நோக்கி வைக்கணும். ஓகேங்களா? இந்த முதிரை வந்து கரெக்ட்டா நேரா நேரா மேல் நோக்கி ஸ்பைனல் வந்து அதாவது முதுகு தண்டு நேரா இருக்கணும். முத்திரை வைக்கும்போது நேரா பார்க்கணும். சரிங்களா? இந்த முதிரைக்கு வந்து இந்த முதிரையில முதல்ல நிக்கலாம். நம்ம அப்புறம் ஒரு பெனிஃபிட் சொல்றேன். ஒரு 5 மினிட்ஸ். Slowly open your eyes. ஸோ இப்போ இந்த வெற்றி முத்திரையோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேர்லயே வந்துருச்சு பாருங்க வெற்றி. அதாவது இந்த முத்திரைக்கு பண்ண ஃபயர் எலமெண்ட்ட நம்ம தூண்டி விடுறோம். ஸோ ஃபயர் எலமெண்ட் தூண்டுறதுக்கு இத தூண்டுறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது நம்ம என்ன நெனைக்கிறோம், அதாவது இதற்காக நம்ம பயணம் பண்றோம், இதுக்காக நம்ம ஓடுறோம் அப்டின்னா, அந்த ஓட்டத்துக்கான ஃபோக்கஸிங் அதாவது நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அந்த ஓட்டத்துக்கான சக்சஸ் பண்றதுக்கு இந்த வெற்றி முத்திரைய வைக்கலாம். இது வந்து குழந்தைங்க வச்சாங்கன்னா, கண்டிப்பா படிப்புக்கான எல்லா ஞாபக சக்தியும் வரும். அவங்க வந்து நான் இந்த மிட்டம்ல, இந்த குவார்ட்டர்லில இந்த ஸ்கோர் நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு நெனச்சு இந்த வெற்றி முத்திரைய வைக்கும்போது, அந்த ஸ்கோர் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு தான் இந்த வெற்றி முத்திரை. இது வந்து காலையில, மத்தியானம், நைட் எப்ப வேணாலும் நீங்க மனசுல நெனச்சு, நான் ஃபோக்கஸா இருக்கணும். என்னோட பயணத்த நான் கரெக்ட்டா கொண்டுட்டு போகணும்னு நெனைக்கும் போதெல்லாம், இந்த வெற்றி முத்திரைய தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு முதிரை சொல்லி தரேன். இன்னொரு முதிரை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராண முதிரை. பிராண முதிரை வந்து லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ். லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ்க்கு டச் பண்ணணும். அதாவது என்னன்னா, நெருப்பு, காற்று, சார் சொன்ன மாரி நெருப்பு, காற்றுக்கு பக்கத்துல லேண்டுன்றது வந்து பூமி, எர்த். ஸோ இது 3த்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். அதாவது சமநிலையில வைக்கிறோம். இந்த பிராண முத்திரையில 2 நிமிஷம் இருக்கலாங்களா? Slowly open your eyes. பிராணமுத்திரைக்கு என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, பிராணமுத்திரனாலே பிராணம். பிராணனாலே உயிர்ன்றதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிராணமுத்திரையில பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும். ஹேர் குரோத் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முத்திரைனால மூச்சு கரெக்ட்டா பிராணம் கரெக்ட்டா இருந்தாலே எல்லாமே பாடில ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ கண்டிப்பா ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும். ஹேர் நல்லா வந்து குரோத் ஆகும். எனர்ஜி காலையில இந்த முத்திரை பண்றதுனால எனர்ஜி பாடில அந்த பிராணவ கரெக்ட்டா எலிமெண்ட்ட வந்து ஆக்டிவேட் பண்ணி ஃபுல் டே எனர்ஜியா இருக்கலாம். இந்த முத்திரைய வந்து நான் மெயினா யாருக்கு சொல்வேன்னா, எல்லாருமே காலையில பண்ணலாம். கண்டிப்பா காலையில இந்த முதிரை பண்ணலாம். நைட் டைம்ல யார் இந்த முதிரைய கண்டிப்பா பண்ணணும்னா, வீட்ல உங்க குழந்தைங்க வந்து நைட் ஸ்டடி பண்ணுவாங்க இல்லைங்களா? 10வது படிக்கிற குழந்தைங்க, 12வது படிக்கிற குழந்தைங்க, வேலை பார்க்கும் குழந்தைங்களுக்கு வந்து நைட் வொர்க் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தூக்கம் ஜாஸ்தியா இருக்கும்போதே வேலை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு மைண்ட் கரெக்ட்டா இருக்காது. அந்த டைம்ல இந்த பிராண முதிரை நைட் டைம்ல வச்சா கொஞ்சம் எனர்ஜி நல்லா பூஸ்ட் ஆகும். அதுக்காக பண்ணக்கூடிய முதிரை இது பிராண முதிரை. ஓகேங்களா? அடுத்து எனர்ஜி வந்து முத்திரையில மட்டும் தான் இருக்குன்னு கிடையாது. எனர்ஜி பாடிக்கு வந்து பிராணாயாமாலயும் இருக்கு. அந்த ஒரு பிராணாயாமம் சொல்லி தரேன். அந்த பிராணாயாமா பேர் வந்துட்டு அந்த பிராணாயாமாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காத மூடிக்கணும். இந்த நடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஐப்ரோக்கு, கண்ணுக்கு வந்து நடு ஃபிங்கர், மூக்குக்கு, வாய்க்கு. இன்ஹேல், எக்ஸேல். ஓகேங்களா? இன்ஹேல், எக்ஸேல்.
inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இது கண்டிப்பா காலையில பண்ணலாம். இந்த பிராணாயம் பண்ணும்போதும் நல்ல பாடி ஃபுல்லா எனர்ஜி பயங்கரமா இருக்கும் பாடியில. நல்லா வந்து இப்ப நான் வந்து வீட்டுக்குள்ள இருக்கேன். வீட்டுக்குள்ள இருந்து நான் அந்த மூச்சு பயிற்சி பண்றேன். வீட்டுக்குள்ள இருந்து இந்த மூச்சு பயிற்சி பண்றனால வெறும் என்னுடைய வீட்டுக்காரோடதோ, இல்ல என் பசங்களுடைய மூச்சையே தான் நான் இழுத்து விடுற மாதிரி இருக்கும். ஆனா இத நல்ல ஒரு நேச்சுரலான ஸ்பேஸ் அதாவது வெளியில நல்ல பார்க்லயோ, மொட்டை மாடியிலயோ போய் அந்த தூய்மையான காற்றோட நீங்க பண்ணும்போது, நல்லா நீங்க ரியலைஸ் பண்ணலாம். இந்த மூச்சு பயிற்சியில எவ்ளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத. சார் ஓகே. Yes, madam. Yes, madam.